ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஐயா, எனக்கு ஏற்கனவே 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படின்றாங்க அப்படின்றாங்க, நான் ஏதாவது ஒரு கெடுதல்கள் இதை செஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி உண்மையை சொல்ல போனால் விரயச்சனியாக இருக்கும்போது உங்களுக்கு செலவுகளைத்தான் கொடுப்பாரே தவிர பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்க மாட்டார். செலவு வந்தாலே சோதனை தானங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரியாக திருப்பியும் கேட்குறது என் மனசுக்கு புரியுது. ஆனாலும் செலவுக்கேற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆக வருமானமும் கொஞ்சம் அதற்கேற்ற செலவுகளும் இருந்து மிச்சம் பிடிக்காத நிலைமையில தான் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். சகல வயதுக்காரர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். தூர இடங்களில் போய் படிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 5 மார்க்கு 10 மார்க்கு குறைவாக வாங்கினவங்களுக்கு கூட அடுத்து ஜூன் மாதத்திற்கு பிறகு 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகின்ற காரணத்தினால கல்வி மேன்மை நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறவங்க, தொழில் பார்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் கூட அவைகள் நல்லவைகளாகவே இருக்கக்கூடிய தன்மை. வருடத்தின் முதல் 5 மாதங்களுக்குள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கல்யாணமே ஆகலைன்னா கூட இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி, இவர்தான் காதலர், இவர்தான் காதலி, ஏன்னா எல்லா பருவ அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல தான் நடக்கும். ஒரு டீனேஜில் இருக்கிறவங்க, 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு ஜூன் மாதத்திற்குள்ளாகவே ஒரு இந்த அமைப்பை சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்முடைய விருப்பத்தை நேர்மையான முறையில் தெரிவித்து ப்ரொப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றத்திற்கான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷமாகவே இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. கணவர் குழந்தைகளை பற்றி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள், சில விஷயங்கள் கிளியராக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்க, தூர இடங்களில் வேலை செய்யணும், ஏற்கனவே நான் வெளிநாடு வெளிமாநிலத்தில் தான் இருக்கிறேன், அங்கேயே நான் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய தன்மை. 50-60 வயது கடந்தவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தொழில் நல்லா இருந்தாலே வருமானம் வரும். வருமானத்தை வச்சு கடனை அடைக்க முடியும் இல்லையா? அப்போ கடன் ஆரோக்கிய அமைப்புகள், ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு வலிமையாக இருக்கிறார். எதிர்ப்புகள் வலுவிளக்கும் 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே, ஆக எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நிலைமை அல்லது எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல், வருமானம் ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதாவது வழிகாட்டுதல்கள், ஏதாவது அவர்களின் மூலமான ஒரு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பின மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026 வருடம். Subscribe to One India and never miss an update.